வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் சொல்வளம். அடிவகை. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். தாள் என்பது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி. தண்டு என்பது கீரை, வாழை ஆகியவற்றின் அடிப்பகுதி. கோல் என்பது நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதி. தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. தட்டு அல்லது தட்டை என்பது கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதி. களி என்பது கரும்பின் அடிப்பகுதி. களை என்பது மூங்கிலின் அடிப்பகுதி. அடி என்பது புளி, வேம்பு முதலியவற்றினுடைய அடிப்பகுதி. இதனைத் தொடர்ந்து கிளை பிரிவுகள். கவை என்பது அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு என்பது கவையினுடைய பிரிவு. கிளை என்பது கொம்பினுடைய பிரிவு. சினை என்பது கிளையின் பிரிவு. போத்து என்பது சினையின் பிரிவு. குச்சு என்பது போத்தின் பிரிவு. இணுக்கு என்பது குச்சின் பிரிவு. தொடர்ந்து காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி காய்ந்த குச்சி அல்லது குச்சி. விறகு காய்ந்த சிறுகிளை. வெங்களி காய்ந்த களி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் என்பது பொருள். இதனைத் தொடர்ந்து இலைவகை. தாவரனுடைய இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை புளி, வேம்பு முதலியவற்றினுடைய இலை. தாள் என்பது நெல், புல் முதலியவற்றினுடைய இலை. தோகை என்பது சோளம், கரும்பு முதலியவற்றினுடைய இலை. ஓலை என்பது தென்னை, பனை முதலியவற்றினுடைய இலை. சண்டு என்பது காய்ந்த தாளும் தோகையும். சருகு என்பது காய்ந்த இலை. நன்றி.